விக்னேஷம் பஜரே மானச விக்னஹரம் பஜரே விக்னேஷம் பஜரே மானச விக்னஹரம் பஜரே நம்போதர சங்கர ஹரபுத்ர அம்பாமுக பங்கேருகமேத்ர நம்போதர சங்கர ஹரபுத்ர அம்பாமுக பங்கேருகமேத்ர விக்னேஷம் பஜரே மானச விக்னஹரம் பஜரே. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். பாட்டுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. கரெக்ட். என்ன இது பிள்ளையார் சதுர்த்திக்கோசரம் அந்த ஸ்பெஷல் இன்னைக்கு. And also a nostalgic memory about one of the very old restaurants in Mylapore. Because இன்னமும் இருக்கு, தாராளமா இருக்கு. சொல்லலாம். கற்பகாம்பாள் மெஸ்ல அவ பாதாம் பூரின்னு ஒன்னு பண்ணுவா. வே பேக் எக்ஸலென்ட்டா இருக்கும். அது எப்படி பண்றாங்கிறது இப்போ எனக்கு அவ்வளவு தூரம் நினைவு இல்ல. ஒரு மாதிரி டேஸ்ட் ஞாபகத்துல வச்சிட்டு. ஆமா ஆமா ஆமா, that's what it is. யூசுவலா இப்போ புள்ளையார் சதுர்த்திக்கு கொழக்கட்டை அதெல்லாம் இருக்கும். இன்ஃபேக்ட் எங்களோட பிளேலிஸ்ட்லயே நிறைய விதமான கொழக்கட்டை நிலமும் நாங்க பண்ணி போட்டிருக்கோம். But this is a very very special sweet for புள்ளையார் சதுர்த்தி. This is Badam Puri. ஆமா, பாதாம் பூரி. இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு பாப்போம். இது ஆக்சுவலா 2 கப் I don't know, all purpose flour, மைதா மைதா. அது அப்புறம் அந்த 2 கப்புனா 1.5 கப்பு சர்க்கரை. ஓகே, பாகு வைக்கிறதுக்கு. சரி. அப்புறம் யூ ஹேவ் a nice பாதாம் பேஸ்ட் மில்க். எத்தனை இது இது மிக்ஸ் பண்றதே not in water. ஓ, you should make it in பாதாம் மில்க். அதுலயே நான் என்ன பண்ணிருக்கேன்னா 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் குங்குமப்பூ இழைச்சி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கேன். சரி, எவ்வளவு பாதாம் எவ்வளவு பால்? நன்னா ஒரு 25-30 பாதாம் இருக்கும். ஓகே, அத கொஞ்சமா பாலை குத்தி குங்குமப்பூ பாலையும் போட்டு இழைச்சு அதையும் இது பண்ணி வச்சிருக்கேன் பாரு. அது ஒரு கப். சரி, ஓகே. சோ அப்படினா 2 கப் மாவுக்கு 1 கப் பாதாம் மில்க். 1 கப் பாதாம் மில்க் சொல்லலாம். அப்புறம் வேணும்னாக்கா தண்ணி ஊற்றி தளர்த்திக்கலாம். பூரி பதத்துக்கு பிசையணும். ஒரு நாட்டம் ஆஃப் சால்ட். சரி. அப்புறம் நல்லா நெய்யும் ஊத்திக்கணும். நெய் யூசுவலா ஊத்துறதோட கம்மியா இருக்கு. இல்ல இது பிசையறதுக்கு தான் அது. I wish I could fry it in ghee. That will be lovely actually. அப்புறம் மேல கார்னிஷிங்க்கு இது வச்சிருக்கேன், பாதாம் வறுத்து. பட் பிஸ்தா கூட போடலாம், அந்த கோகனட்லாம் கூட போடுவா. பட் சம் ஐ டோன்ட் லைக். கரெக்ட். பாதாம்னா பாதாம், குங்குமப்பூ, சர்க்கரை, அவ்வளவுதான் இருக்கும். தட்ஸ் வாட் ஐ திங்க். இப்போ பாரு, இது இப்போ மிக்ஸ் பண்ண போறேன். ஓகே ஓகே. இதுல இது பாரு, முதல்ல ஐ அம் ஆடிங் தி கீ. அது அப்பதான் அந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி வரும். ஆமா, கரெக்ட். அது சமோசால கூட அந்த நெய் ஆட் பண்றதுல தான் இருக்கு. இது துளி சால்ட். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறது. ஓகே, கொஞ்சம் கிரம்பி டெக்ஸ்சர் வந்திருக்கு. ஆமா, அது மாதிரி வந்திருக்கப்போ ஓகே, ஐ அம் ஆடிங் தி பாதாம் மில்க். சபாஷ். அதுலயே குங்குமப்பூ போட்டு சர்க்கரையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ தட் அந்த மாவு நம்ம அந்த பூரி சாப்பிட்றப்போ அந்த ஸ்வீட்னஸும் இருக்கும். ஓகே ஓகே, அதுதான். தட்ஸ் இட். நைஸ். இது இப்போ நீ பூரிக்கு பிசிஞ்சிக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா நல்லா டைட்டா தான் இருக்கணும். ஏன்னா இது ஜீராலையும் போடணும்ல. அதனால அப்புறம் அது இழுத்துட்டு அதுவும் இடறதும் ஒரு தினசா இடணும். ஸோ தட் கொஞ்சம் ஃப்ளேக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. அது போட்டோன்னே கலர் பாரு நல்லா. ஆமா, குங்குமப்பூ கலர் இருக்குல்ல. இந்த குங்குமப்பூ டப்பாவே எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் எல்லாரும் கண் போட்டுருவாளோன்னு எடுத்து உள்ள வச்சுட்டேன். ஆக்சுவலா இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிற குங்குமப்பூலாம் இல்ல, பால்ல போட்ட உடனே கலர் வந்துடுது. அது குங்குமப்பூவே கிடையாது. குங்குமப்பூக்கு வாசனைன்றது ஊறி அரைச்சாதான் அந்த வாசனை. இந்த எடுத்த உடனே குங்குமப்பூக்கு வாசனை வருதுன்னா அது குங்குமப்பூவே கிடையாது. இது கொஞ்ச நேரம் என்ன கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இன்னும் நல்லாவே ஊறலாம். ஆக்சுவலா அது கொஞ்சம் டைட்டா இருக்கணும். ஆமா, அது ஒரு வாட்டி காட்டேன். வரே ஒரே செகண்ட். இது பிசிஞ்சாச்சு. பாரு, இது இன்னும் கொஞ்சம் நல்லா பிசியா அந்த மாவெல்லாம் இதுவாயிடும். ஓகே, நீட் இட் வெல். ஓகே, பாரு
ஒன்று பார்க்கக்கூடாது சாமிக்கு வைக்கிறதுனால. பட் ஸ்டில் பாதாம் வாசனை எப்படி இருக்கு பாரு. ஸோ இது நல்லா என்ன இப்போ நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கு. பட் பை த டைம் நம்ம பாகுலாம் வைக்கிற சமயத்துக்குள்ள இன்னொருத்தனை டேட் ஆகும். இந்த மாதிரி பிள்ளையார் கொம்மாச்சி காப்பா வெரி குட் பிள்ளையார் வச்சாச்சு. இப்போ வந்து இந்த சர்க்கரையை பாரு. சர்க்கரை ஆமாம், இந்த 2 கப்பு சர்க்கரை. தண்ணி 1/2 கப்பா 1 கப்பா. ஸோ இது வந்து நல்லா பாகு வர வந்து வெறும் நம்ம நல்லா கரையணும் ஃபர்ஸ்ட். ஓகே, கரைஞ்சிட்டு நம்ம ஒத்த கம்பி பாகுன்னு அந்த மாதிரி வரணும். சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி கரெக்ட். தட்ஸ் கரெக்ட். ஸோ இது கொஞ்சம் கொதி வரதுக்கு வெயிட் பண்ணிக்கலாமா? வெயிட் பண்ணலாம். ஓகே ஓகே. கம்பி பதம் வந்துருத்தாமா? அழகாக வந்திருக்குது, நல்லா வந்திருக்குது. அந்த பிச்சுக்குன்னு இருக்கு பாரு. ஆமாம், தட் இஸ் பெஸ்ட். இப்போ கொஞ்சம் கூல் ஆனது இது. இப்போ நீ என்ன பண்ணுறேன்னாக்கா அடுப்பு அணைச்சிட்டியாப்பா? அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ட்ராப் லைம் என்ன so that it doesn't crystallize. ஏன்னா இது கொஞ்சம் ஆறணும். ஓகே, அவ்வளோதான், அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு ட்ராப். ஓகே, ஒரு ட்ராப்பு. அண்ட் ஆல்சோ ஏலக்காய் வேணா ஏலக்காய் போடலாம். ஓகே, பட் ஐ ஆம் ஆடிங் குங்குமம். ஓகே, நைஸ். ஆஹா, கலரா கவனியங்க. இங்க வந்து எண்ணெய் சூடு வச்சிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப கொதிக்க பண்ண வேண்டாம். சரி. ஸோ இது நம்ம இந்த குலாப் ஜாமுனோட திக்கர் கன்சிஸ்டன்சி. இல்லை குலாப் ஜாமுனுக்கும் ரொம்ப நீரெல்லாம் இருக்கக்கூடாது. அது நல்லாவே இருக்காது. அது பாட்டுக்கு ஓடின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மச்சிகாபாத். இது உங்களுக்கு மைதாவை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய நேரம் கொஞ்சம் ஊற வச்சீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இல்லாட்டா நீ சொல்ற மாதிரி கூட வந்துட்டு இருக்கும். இப்போ இதுவே கொஞ்சம் கூட வருது. இல்லை, இதுல கொஞ்சம் மாவு தடவிக்காத. அதெல்லாம் டெக்னிக் எல்லாருக்கும் தெரியும். டோன்ட் சே தட். இப்போ வந்து இதை சில பேர் இதில் நெய் போட்டுப்பா. ஓகே, நாட் நெசசரி. ஓகே. இப்போ இது வந்து மொத்தம் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்படி உதுன்னு சார் அப்படி பண்ணி மேக் இட் அ குவார்ட்டர் ஆல்சோ. சபாஷ். என்ன இந்த ஹோல்லாம் இருந்தால் தான் உள்ள அந்த ஜீரா போய். எஸ். இதை திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணணுமா? கொஞ்சம் பண்ணினா போகலாம். வெரி லிட்டில். கரெக்ட். நாட் நெசசரி. அந்த ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரி கொஞ்சம் அந்த லேயரா இருக்கிறது. ஆமாம். ரொம்ப அழுத்தி இட வேண்டாம். கொஞ்சம் லேசாக ஸோ தட் அது அந்த அந்த விட்டுருக்கிறதும் கொஞ்சம் தெரியும். பண்ணிட்டு add the ஆஹா, what a baking touch யா. எஸ், இதெல்லாம் குத்தணும் இதை. நல்லா உள்ள பொரியுது. எக்ஸாக்ட்லி, அதுக்கு தான். ஸோ சைக்கிள் கேப்ல என்ன ஒரு 4 நல்லா பண்ணி வச்சுட்டேன். இதுவும் அப்போலேருந்து சூடாயிட்டு இருக்குமா? குறைச்சி வச்சிருக்கேன். மெதத்தி தான் இது. ஓகே. ஸோ இது வந்து அப்போ பண்ணதோட சரி திருப்பி நம்ம ஃபுல்லாயிருக்கு. அது ஃபுல்லானது கொதிக்க இல்லை. சரி, இப்போ பாரு, இப்போ எப்படி தெரியுது பாரு. தேன் மாதிரி இருக்கு. அது இந்த இது போட்டது. மச்சி காப்பாத். இது அதுக்குள்ள அப்படியே போட்டுடலாமா? அப்படியே போட வேண்டியதான். ஆஹா, இது உங்களுக்கு வந்து இன்னும் கூட வந்து அந்த மைதா வந்து ஊறித்துனா இந்த பபிள் வராம இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது பபிள் வந்தா நல்லதா. இட் வில் பி நைஸ். ஓகே. ஆமா, பபிள் வரலாம், அழகா வரலாம். இன்னும் கூட இது கூட ஃப்ளேக்கியா கூட இருக்கும். இன்னும் ஊறினாக்க. கரெக்ட். அதான் கரெக்ட். போறோம். கரெக்ட். போதுமா? எடுத்துடலாமா? இருங்க. ஜாக்கிரதை, நீ உன் கையும் தொட்டுக்காத, என் கையிலையும் போட்டுக்கூடாது. அணைச்சிட்டேன் பாரு நான். சரி, ஓகே. இதுல இந்த ஜீரால வந்து இன்னும் கூட ஊறணும். அது இன்னும் கொஞ்சம் ஊறணும். ஒரு 2 minutes ஊறினா போறோம். அதுக்கு மேல வேண்டாம். ஓகே. அந்த இதுதான் அந்த இதெல்லாம் கூட சொல்லல. தயிர் வடையெல்லாம் டக்குன்னு ஊறணும். ஊறணும்னு 2 மணி நேரம் வெயிட் பண்ணா அவ்வளவுதான். அது கல்லு, இது மோர், அவ்வளவுதான் இருக்கும். டங்குன்னு உட்காந்துட்டு இருக்கும், அவ்வளவுதான். இதை வந்து அதே மாதிரி கச்சேரிக்கு கூட இதோ நன்னா ஏதோ கச்சேரிக்கு பாடிருக்கா, சுமாரா பாடிட்டு இருக்கா. இனிமே நன்னா பாடுவானாக்க ஒரு பானை ஷோத்துக்கு ஒரு ஷோரு பதம்பா. பழமொழி இல்ல ராகேஷ், இட்ஸ் ட்ரூ. ஒரு சாதம் தம்பிக்கினாலே அந்த பாலை மொத்தம் வெந்துடுதுன்னு அர்த்தம்.
கச்சேரி இனிமே நன்னா வரப்போகுது, இனிமே நன்னா வரப்போன்னு அவ்வளவுதான். முதல்ல என்ன வந்ததோ அவ்வளவுதான். அது நிறைய பேருக்கு தெரியாது. 1 மணி நேரம் உட்காந்தா கூட அவளோட பாட்டு அவ்வளவுதான். அது மாதிரி தான் இது. இதை படுக்கட்ட மச்சி காப்பாத். என்ன உன் கரண்டியில் எடுக்க முடிய மாட்டேங்கிறது? பிகாஸ் ஐ வாண்ட் டு டேக் இட். பாரு இப்படி வச்சு ஆஹா போட்டு அதுக்கு மேலே ஜீரா பாதாம் அப்படி போடு. பாதாம் போடணும். சில பேர் வந்து இந்த பிஸ்தாலாம் போடுறா அண்ட் அந்த கோகனட்டும் போடுறா. சமம் எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. மச்சி காப்பா கொடு குழந்தைக்கு தான் முதல்ல. இது வந்து புளியார் சதுர்த்தினாக்க அந்த புளியார்ன்றே அப்படின்னா நம்ம அதில் எது பண்ணாலும் நீ இப்போ உனக்கு அடுத்தது மாதவுக்கு. அதனால தான் எது பண்ணாலும் நான் கார்த்தால முதல்ல உமாச்சிக்கு வச்சிருவேன். அப்புறம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஜாகிரதமா உள்ள நன்னா இன்னும் கொஞ்சம் ஊறித்துனா அந்த ஃப்ளேக்ஸ் இன்னும் கூட நல்லா இருக்கும். பட் நிஜமாவே ஃபுட் ஹவ் இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் யூ பேக். எனக்கு சின்ன வயசுல இருக்கும்போது ஷி யூஸ் டு டேக் மீ. இங்கேயான நாங்கள் அந்த மயிலாப்பூர் மாடவி சுற்றிட்டு இருக்கும்போது எதிரேமா கற்பகம் மிஸ் போகலாம் அப்படின்னு. அங்கே போனோட என்ன இருக்குன்னா அம்பிக்கு ஒரு ரவா தோசை அப்படின்னு உனக்கு வந்து அம்பிக்கு ஒரு நெய் ஊத்தப்போம். அதுதான் அவர். இன்னும் கூட ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிஸ் ஃபேஸ். இப்போ வந்து அன்னைக்கு மாதவிட்டு சொல்லுவேன். நான் சொன்னேன் அம்பியோட அம்பிக்கு ஒரு ஓட்ட தோசை. அவர் எங்க காணுங்கிறது அது. So sweet. So food plays an integral role in memories, and this Badam Puri is essentially that. Badam Puri of Karpagamal mess was out of the world. ரொம்ப நல்லா இருந்தது. I don't know whether I have done justice. Yes. So go ahead, try this recipe. நீங்க வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு என்னென்ன பண்றீங்க, or for that matter எங்களோட பிளேலிஸ்ட்ல வந்து நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு. இது பண்ணியிருக்கோம். என்னென்ன ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு comment and let us know. That is really what keeps us going. Yeah, so we will see you in another episode of Ammavum Naanum. Cheers, bye. Bye.